ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பிராங்க்லின் பேசுறேன். இன்னைக்கு கண்ணாமூச்சி விளையாடுறதுக்காக ஒரு வித்தியாசமான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம கூட யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பாத்துடலாம். சின்சான் வந்திருக்கான், பென்டென் வந்திருக்கான், பட்லு வந்திருக்காரு, சிங்கியம் சார் வந்திருக்காரு, ஜான் த டான் வந்திருக்கான், அதுக்கப்புறம் மோட்டு வந்திருக்கான், இரண்டி டோரிமன் வந்திருக்கான். முதல்ல நான் இடத்த சுத்தி காமிச்சிடுறேன். ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடம் பாருங்க. வீடெல்லாம் பாதி கட்டின நிலைமையில தான் இருக்கு. இந்த இடத்துல தான் இன்னைக்கு நம்ம கேம் விளையாட போறோம். பாத்தீங்களா, இடத்துல இங்க நிறைய கண்டெய்னர்லாம் இருக்கு. இந்த கண்டெய்னர்ல எங்கனால போய் ஒளிஞ்சுக்கலாம். கண்டெய்னரா இல்ல அது இதுங்க உள்ள யாருமே போக கூடாதுன்னு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இங்க எங்கனால ஒளிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இங்க கொஞ்சம் வீடுலாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த வீட்டு கிட்ட கூட போய் ஒளிஞ்சுக்கலாம். இவங்க எங்கனால ஒளிஞ்சு போறாங்க, நான் தான் இவங்களை கண்டுபிடிக்க போறேன். சரி, முதல்ல இவங்க கிட்ட நம்ம சொல்லிட்டு கண்ணை பொத்துறதுக்கு போயிடலாம். என்னடா, நான் சொன்னதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை எல்லாம் நடக்குது பத்தியா, அங்க எங்கனாலும் நீங்க போய் ஒளிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இங்க ஒரு 10-15 வீடு இருக்கு பத்தியா, இங்க எங்கனாலும் போய் ஒளிஞ்சுக்கலாம். நான் எப்படியாவது உங்களை தேடி கண்டுபிடிப்பேன். சரி, நான் முதல்ல கண்ணை பொத்துறதுக்காக போறேன். எங்க போய் கண்ணை பொத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சம் தள்ளி போய் கண்ணை பொத்தலாமா? இருங்க, இங்க ப்ளூ கலர்ல இது வச்சிருக்காங்கல்ல, வேலி போட்டிருக்காங்கல்ல, இங்க போய் கண்ணை பொத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 5. ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு பிராங்க்லின் ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் நம்மள விளையாடுறதுக்கு கூட்டு வந்திருக்கான். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு மாதிரி இருக்கு. இந்த இடத்துக்குள்ள எங்கனாலும் ஒளிஞ்சுக்கலான்ற மாதிரி தான் பிராங்க்லின் சொன்னான். திரும்ப ஆளுங்க வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இங்க எங்கனாலும் போய் நம்ம ஒளிஞ்சுக்கலாம். எங்க ஒளியலாம், இங்க ஒளியறதுக்கு எங்க இடம் இருக்கு, நிறைய பைப்பு கீப்பன் இருக்குல்ல, எதுக்குள்ளயாவது போய் நம்ம ஒளிஞ்சுக்க வேண்டியதான். இங்க கேரவன்லாம் இருக்கு. ஐயோ, தெரியாம ஒருத்தர் இடிச்சிட்டேன். இங்க கேரவன்லாம் இருக்குங்க. கேரவனுக்குள்ள போக முடியுமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? கேரவனுக்குள்ள யாராவது இருந்தாங்கன்னா போக முடியாது, இல்லைன்னா போகலாம். ஐயோ என்னங்க, இருங்க, கேரவனுக்குள்ள எப்படியாவது போயிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கேரவனுக்குள்ள என்னால போக முடியுது ஃப்ரெண்ட்ஸ். பேசாம இங்கே ஒளிஞ்சுக்கலாமா? இங்கெல்லாம் பிராங்க்லின் செக் பண்ண வரது டவுட் தான். இங்கே ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பென்டென் பேசுறேன். இப்போ வரைக்கும் அந்த சின்சான் மட்டும் தான் ஒளியறதுக்கு போயிருக்கான். மத்த எல்லாருமே இங்கதான் நின்றுட்டு இருக்குமா. சரி, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்குள்ள ஒளியலாமா இல்ல வீட்டுக்குள்ள ஒளியலாமா? முதல்ல வீட்டெல்லாம் சுத்தி பாத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்க ஒளியறதுக்கு இடம் கிடைச்சதுன்னா வீட்லயே கூட நம்ம ஒளிஞ்சுக்கலாம். அது பாருங்க, இங்க நிறைய வீடெல்லாம் இருக்கு பாருங்க. ஏற்கனவே இந்த வீட்டுல எல்லாம் ஒளியற மாதிரி ஏதாவது இடம் இருக்கா பார்க்கலாம். ஐயோ, என்ன இங்க இல்ல, தாண்டி குதிச்சு போய் பார்ப்போம். இருங்க, இங்க வீட்டுக்கிட்டே ஒளியற மாதிரி இடம் தான், இங்கேயே கூட ஒளிஞ்சுக்கலாம். எங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒளியுது? எல்லாம் ஓப்பன் பிளேஸா இருக்கு. இருங்க, இங்க ஒரு கேப் இருக்கு பாருங்க, இங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கேப்ல ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா இருக்கு, என்ன சொல்றீங்க? இங்கே ஒளிஞ்சுக்கலாம். கண்ணா, நான் தான் உங்களோட சிங்கம் பேசுறேன் கண்ணா. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு சேல்னு வேற போட்டிருக்காங்க கண்ணா. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் விலைக்கு விற்பாங்க போல. நம்ம இப்பயே கூட புக் பண்ணோம்னா புக் பண்ணிக்கலாம் கண்ணா. நமக்கு தான் ஏற்கனவே ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீடு போதும் கண்ணா நமக்கு. முதல்ல நம்ம ஒளியறதுக்கு பார்ப்போம் கண்ணா. ஒளியறதுக்கு ஏதாவது நல்ல இடமா தெரிஞ்சா சொல்லுங்க கண்ணா. எங்க ஒளியலாம், எங்க ஒளியலாம்? ஆளுங்க பாத்தீங்களா எப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்க? என்னங்க இங்க ஏதோ ஐயோ, இங்க என்ன பாக்ஸ தூக்கிட்டு இருக்காங்களா ஆளுங்க? மிஷின்லாம் இருக்கு பாத்தீங்களா? இது மிஷினா என்னது? ஆமாங்க, மிஷின் தாங்க. அரைப்பாங்கல்ல, அந்த சிமெண்ட் எல்லாம் கரைப்பாங்கல்ல, அந்த இதுங்க. கண்டெய்னர் பாக்ஸ் தான்ப்பா. நான் கூட வேலி தான் நினைச்சேன், கண்டெய்னர் பாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜான் த டான் சிங்கம் சார் ஒளியறதுக்காக போயிட்டாரு. சிங்கம் சார் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளதான் போனாரு. நம்மளும் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்குள்ளேயே போலாங்க. அங்கதான் ஒளியறதுக்கு ஏதாவது இடம் அமையும். எங்கேயாவது தேடி பிடிச்சி ஒளிஞ்சிடலாம். அது பாருங்க, வீடு. இந்த வீடு கட்டிட்டு இருக்க இடத்துக்குள்ள போக முடியுமா? ஐயோ, போக முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துக்குள்ள போக முடியல. இருங்க, போக முடியுதா ட்ரை பண்றேன். எகிரி குச்சி தான் போகணுமா? போக முடியுது. இங்க எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாமா? எந்த இடமும் கவர் பண்ண மாதிரி இல்ல. அழகா அந்த பிராங்க்லின் கண்டுபிடிச்சிருவான். இங்க குடிச்ச மாதிரி ஒளிஞ்சுக்கலாமா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளை விட ஹைட்டு கம்மியா இருக்கு. நம்ம கண்டிப்பா அந்த பிராங்க்லின் கிட்ட மாட்டிப்போம். வேற எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கலாம். நம்ம வேற எங்க ஒளியலாம்? அங்க ஒரு கண்டெய்னர் இருக்கு பாருங்க, அந்த கண்டெய்னர் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாமா பேசாம? இந்த கண்டெய்னர் பின்னாடி ஓப்பன் பிளேஸா இருக்கே, வேலையே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், வேலையே ஆகாது. நம்ம வேற எங்கேயாவது தான் ஓடினோம். அங்க கண்டெய்னர் இருக்கு பாருங்க, அங்க மெரூன் கலர்ல கண்டெய்னர் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஓடி போய் ஒளிஞ்சிடலாம். எங்க இங்க ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பட்லு பேசுறேன். நான் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல போய் தான் ஒளிய போறேன். பா, பிராங்க்லின் எப்படிதான் இந்த ஐடென்சிக்கு இடம் கண்டுபிடிக்கிறான்னு தெரியலங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துக்கு நம்மள கூட்டு வந்துடுறான். செம்ம ஜாலியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம். என்ன வெயில் தான் பயங்கரமா கொளுத்துது. வெயில் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது சூப்பர் கேம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஒளியலாம், எங்க ஒளியலாம்? இந்த புல்லுக்கிட்ட ஒளிஞ்சுக்கலாமா? எங்க பாருங்களேன், சிங்கம் சார் இங்கே தாங்க ஒளிஞ்சிருக்காரு. சிங்கம் சார், நம்ம பேசாம இங்கே ஒளிஞ்சுக்கலாமா? இந்த புல்லு நம்ம ஹைட் இருந்தா தான் இங்க ஒளிஞ்சுக்கலாம். ஐயோ, என் மண்டை மட்டும் தெரிஞ்சு பாருங்களேன், மாட்டிப்பேங்க. இப்பெல்லாம் ஒளிஞ்சா கண்டிப்பா நான் மாட்டிப்பேன். வேற எங்க ஒளியுது? சிங்கம் சார் எப்படி ஒளிஞ்சிருக்காரு பாருங்க, கண்டிப்பா மாட்டிடுவாரு சிங்கம் சார். நம்ம பேசாம இந்த வேலிக்கு பின்னாடி போயிடலாமாங்க? அது பாருங்க, இந்த வேலிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லாவும் இருக்கு, சூப்பராகவும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட மோட்டு பேசுறேன். எப்பவுமே டோரிமான் தான் முதல்ல ஒளியறதுக்கு போவான். ஆனா டோரிமான் இன்னும் போகாம இருக்கான். சரி ஃப்ரெண்ட்ஸ், டோரிமான் ஒளியறதுக்கு முன்னாடி நம்ம ஒளிய போலாம். ஐயோ, இங்க என்ன வழியெல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க? பூந்து வந்துட்டோம்ல, இங்கேயும் பூந்து போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூந்து போயாச்சு. வேற எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒளியலாம்? வெயில் பாருங்க, என்ன வெயில் கொடுத்துதுப்பா. ஐயோ,
வீடு பாருங்க, அங்க பாதி வேலை தான் நடந்திருக்கு போல, மீதி வேலை இதுக்கப்புறம் தான் நடக்கும் போல. யாருமே இந்த இடத்துல வேலை பார்க்க மாட்டாங்க, டிஸ்கஷன் தாங்க நடக்குது. பாத்தீங்களா, ஆளுங்க எப்பவுமே டிஸ்கஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர வேலை பார்க்க மாட்டாங்க. நம்ம எங்க போய் ஒளியுது ஃப்ரெண்ட்ஸ்? அந்த மலைப்பகுதி கிட்ட போயிடலாமா? அங்கெல்லாம் போலான்ற மாதிரி தான் பிராங்க்லின் சொன்னான். ஏன்னா அதுவும் வீடு கட்டுற இடம் தான், நம்ம அங்க போய் ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ அப்பா, ஓடி வரதுக்குள்ள டயர்ட் ஆயிடும் போலியே. எங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயும் ஒளியிற மாதிரி இடம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? இங்க இந்த செடிக்குள்ள போய் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னையும் இந்த செடி மறைச்சிருது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்களா, என்னையே மறைச்சிருது. பேசாம இங்கே ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே தான் ஒளிய போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட டோரிமான் பேசுறேன். எப்பவுமே நான் சீக்கிரமா ஒளியறதுக்கு போயிடுவேன். இந்த வாட்டி தான் நான் கொஞ்சம் லேட்டா போறேன். மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா ஒளிவாங்க, அதனால முன்னாடி அவங்க போகட்டும்னு விட்டுட்டேன். நான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒளியுறது? நான் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போக வேணாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலான்னு இருக்கேன். இங்க எங்க ஒளியுது ஃப்ரெண்ட்ஸ்? எகிரி குதிப்போமா? எகிரி குதிச்சாச்சு. பாருங்களா, வாழை மரம்லாம் இங்க இருக்கு. வெளிநாட்டுல கூட வாழை மரம் இருக்கும் போல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாட்டுல தான் இருக்குன்னு பார்த்தா வெளிநாட்டுல கூட இருக்கு. பாருங்களா, எங்க எங்க ஒளியுது ஃப்ரெண்ட்ஸ்? எங்க ஒளியுது? ஐயோ, என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஓப்பன் ஏரியாவா இருக்கு. இங்கெல்லாம் ஒளிஞ்சா ஈஸியா அந்த பிராங்க்லின் பையன் கண்டுபிடிச்சிருவான். இந்த வீட்டுல ஏதாவது ஒளியிற மாதிரி ஸ்பாட் இருக்கா பார்ப்போம். மரம் இருக்கு, மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் அந்த பக்கமா வந்தா மாட்டிப்போம், பட் இங்க ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 97, 98, 99, 100 வருகிறேன். எல்லாரும் ஒளியறதுக்கு போயிட்டாங்களா? எல்லாருமே ஒளியறதுக்கு போயிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த சுத்துவட்டார பகுதியை செக் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்குள்ள போலாம். இந்த 15 வீட்டுல ஒளிஞ்சுக்கலாம்னு சொன்னேன். இந்த வீட்டுல வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீட்டுல எவனாவது ஒளிஞ்சிருக்கா பாப்போமா? இந்த வீட்டுல கூட எவனாவது ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எகிரி குதிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். சரி, சுத்தியா வருவோம் நம்ம. இந்த வீட்டுல கூட எவனாவது கண்டிப்பா ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு அக்கா ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்மளே தேடி பார்ப்போம். இங்க இருக்கிற புல்லுல எவனாவது ஒளிஞ்சிருக்கானா? எவனும் ஒளியில. இங்க புல்லெல்லாம் எவனாவது போய் ஒளிஞ்சுப்பாங்க. இங்க இருக்க செடியில எல்லாம் போய் ஒளிஞ்சுப்பாங்க. இல்ல, இங்க யாரும் ஒளிஞ்ச மாதிரியே தெரியலங்க. இது வரைக்கும் தான் வர முடியும், இதுக்கு மேல வர முடியாது. சோ இங்க யாரும் ஒளியில போல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எங்க போறது? அடுத்த வீட்டுக்கு எகிரி குதிக்கலாமா? இருங்க, இங்க இருந்தே எகிரி குதிக்கலாம். எகிரி குதிச்சாச்சு. அடுத்து இங்கே ஏதாவது புல்லு, இங்கே எவனாவது ஒளிஞ்சிருக்கானா? இங்கேயும் ஒளிஞ்சில்லையே எவனோ. இங்க அடுத்த வீட்டுக்கே வந்துட்டோம். இந்த வீட்டுல யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா பார்ப்போம். இந்த வீட்டுல என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்லயும் யாரும் ஒளிஞ்ச மாதிரியே தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா கூட சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு யாருமே தெரியலையே, இங்க யாருமே தெரியல. சரி, அடுத்த வீட்டுக்கு போவோமா? ஐயோ, இங்க இருந்து தாண்ட முடியாதா? இங்க இருந்து தாண்ட முடியல ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம சுத்தி தான் போனோம் போல. சீக்கிரமா அடுத்த வீட்டுக்கு போவோம். இதை தாண்டிடலாம். ஓகே, சுத்தி அடுத்த வீட்டுக்கு போவோம். இங்க யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா? இங்க யாரும் ஒளிஞ்ச மாதிரி தெரியல. அடுத்த வீட்டை செக் பண்ணுவோம். இந்த வீட்டுல யாராவது கண்டிப்பா ஒளிஞ்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டுல யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா? எல்லா இடத்தையும் செக் பண்ணா கண்டிப்பா மாட்டிப்பாங்க. எங்க பாத்தீங்கல்ல, யாரோ ஒருத்தர் இங்க ஒளிஞ்சிருந்தாங்க. யார் தெரியுமா? பென்டென்னு நினைக்கிறேன். பென்டென் தாங்க. பென்டென் தான் ஃபர்ஸ்ட் அவுட்டுங்க. பென்டென் ஃபர்ஸ்ட் அவுட். ஓகே, பென்டென் என்ன விட ஹைட்டா இருக்காங்க பாத்தீங்களா? அப்பா, செம்ம ஹைட்டுங்க பென்டென்னு. சரி, இன்னும் கொஞ்சம் வீடு தான் இருக்கு. இதை பார்த்துட்டோம்னா வேற எவனாவது சிக்குவான். வேற இங்க எவனாவது ஒளிஞ்சிருக்கானா பார்ப்போம். அங்க ஒருத்தவங்க ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. சரி, இங்கெல்லாம் செக் பண்ணிடுவோம். இந்த வீட்டுல எவனாவது இருக்கானா? இல்லைங்க, அந்த வீட்டுக்கு அப்புறமா பார்ப்போம். முதல்ல இந்த மரத்துக்கு பின்னாடியும் பார்த்துருவோங்க. மரத்துக்கு பின்னாடி எவனாவது இருக்க வாய்ப்பு இருக்கு. சொல்லல, டோரிமான் இங்கே தான் இருக்கான். டோரிமான் அவுட்டுங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்கு போயிடுவோம். இப்ப என்னங்க எகிரவே முடியல? சின்ன புல்லா இருக்கு, எகிரிடலான்னு பார்த்தா எகிர முடியலங்க. சரி, பக்கத்து வீட்டுக்கு சாதாரணமா தான் நம்ம போனோம் போல. ஓகே, சாதாரணமா போயாச்சா? பக்கத்து வீட்லயும் கார் இருக்கு. இங்க யாராவது ஒளிஞ்சிருக்காங்க? இங்க பாருங்க, அங்க செடி இருக்கு. செடியில யாரும் ஒளியில. அங்க கராஜ் மாதிரி ஒரு இடம் இருக்கு பாருங்க. கராஜுக்குள்ள எவனாவது ஒளிஞ்சிருக்கானா? கராஜுக்குள்ள எவனும் ஒளியிலையங்க. இங்கெல்லாம் ஒளியில. அப்ப எங்க ஒளிஞ்சிருப்பாங்க? அப்ப இதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்குள்ள தான் இருப்பாங்க போல. ஐயோ, ஒருத்தன் என்ன அடிக்கிறதுக்கு வராங்க. அவனை அடிச்சிருவோமா? ஏன்னா அவன் வீட்டுக்குள்ள பூந்ததுனால. ஐயோ, இவனை அடிச்சு கேரி பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னு இங்க அவ்வளவுதான், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். இனி எந்திரிக்க மாட்டான்ல. நம்ம வயலன்ஸை கையில எடுக்கிறது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நம்மளே அடிக்க வந்தா நம்ம பார்த்துட்டு சும்மாவா இருக்க முடியும்? அதுக்காக தான் அவனை அடிச்சேன். சரியா? நம்ம என்னைக்குமே வயலன்ஸை கையில எடுக்கிறதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இந்த மாதிரி ஐடென்சிக்லாம் விளையாடுறதுனால நம்ம யாருன்றதையே மறந்துடுறாங்க. நம்ம ஒரு கேங்ஸ்டர்ன்றதை அப்பப்போ இவங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப மீதி ஆளுங்களை கண்டுபிடிப்போம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்குள்ள தான் எல்லாரும் ஒளிஞ்சிருக்கான். எங்க ஒளிஞ்சிருக்கான்றதை கண்டுபிடிப்போம். ஓகே, இங்க ஆளுங்க பேசிட்டு இருக்காங்க. இது பாருங்க, வாட்டர் கேன்லாம் இருக்குங்க. தண்ணி, அதான் வெயில் காலம்ல தண்ணி எல்லாம் வச்சிருக்காங்க. இடம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அப்படியே தண்ணி எல்லாம் குடிச்சுக்கலாம் போல. சரி, நம்ம ஒவ்வொருத்தரையா கண்டுபிடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டுக்குள்ள எல்லாம் எவனாவது இருக்கானா? இது ஓப்பன் பிளேஸ், எவனும் ஒழிய மாட்டான். நம்ம ஆளுங்கெல்லாம் உசாரான ஆளுங்க, கொஞ்சம் சாமர்த்தியமா தான் ஒழிவாங்க. இந்த புல்லு கில்லுல எல்லாம் ஒழிவாங்க. இந்த செடியெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இங்கெல்லாம் ஒழிவாங்க. இங்க எவனும் ஒளிஞ்ச மாதிரி தெரியல. இது பாருங்க, அடப்பாவுமே பட்லு பையன் எங்க ஒளிஞ்சிருக்கான் பாருங்களேன்.
பட்லு எங்கடா வந்து ஒளிஞ்சிருக்க? அதுவும் பாருங்க, அதான் நான் இந்த சைட்லாம் வர மாட்டேன்னு நினைச்சிருப்பாங்க பட்லு. இது பாருங்க, அடுத்து ஒருத்தர் மாட்டினாரு பாருங்க, நம்ம சிங்கம் சார் இங்கதான் ஒளிஞ்சிருக்காரு. சிங்கம் சார் நீங்க தான் 4வது அவுட். இன்னும் நம்ம யார் யாரை கண்டுபிடிக்கணும்? ஜான் த டானை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் வந்து இந்த மோட்டோவை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேங்க. மோட்டோவை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் சின்சானை கண்டுபிடிக்கணும். எல்லாம் இங்கதான் சுத்தி, இங்க இந்த செடியில எவனா இருக்கானா? செடியில எவனா இல்லைங்க, எல்லாம் இங்கதான் சுத்தி சுத்தி ஒளிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, இந்த இடத்துல பின்னாடி போய் செக் பண்ணிடலாம். ஏன்னா பின்னாடி கூட இவனுக்கு ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல, இதுக்கு பின்னாடி இல்ல, வேற எங்க அந்த ஜான் த டான்லாம் ஒளிஞ்சான்? எங்க இங்க யாரோ ஒளிஞ்சிருக்காங்க பாருங்க. ஜான் த டான் மாட்டிக்கிட்டாருங்க. ஜான் த டான் இங்கதான் ஒளிஞ்சிருக்காரு. சரி, இங்க இருக்க புல்லெல்லாம் செக் பண்ணலாங்க. இங்க இருக்க புல்லெல்லாம் செக் பண்ணா எவனாவது கிடைப்பான். இங்க யாரும் இல்ல. இன்னும் யார் யாரை கண்டுபிடிக்கணும்? எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தாங்க கண்டுபிடிக்கணும். மோட்டோவை கண்டுபிடிக்கணும். இருங்க, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்துக்குள்ள எவனது இருக்கானா? இல்லங்க, இங்கெல்லாம் யாரும் இல்ல. ஒளிஞ்சா தெரிஞ்சிடும். கண்டிப்பா இங்க யாரும் இல்ல. ரைட்டு. இன்னும் நான் யார் யாரை கண்டுபிடிக்கணும்? இங்க இருக்க செடி ஆடுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்க. இங்க இது பாருங்க, செடி ஆடுற மாதிரியே ஒரு ஃபீலிங். இங்க இது பாருங்க, எங்க வழுக்கு மண்டை தெரியுது பாத்தீங்களா? யாரு? நம்ம மோட்டு தாங்க. கண்டிப்பா மோட்டு தான். இருங்க, இது பாத்தீங்களா தெரியுது பாருங்க, மண்டை தெளிவா தெரியுது. அதாங்க ரெட் கலர் Dress நம்ம மோட்டு தான். மோட்டுவையும் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் இந்த சின்சான் பையன் தான் எங்க இருக்கான்னு தெரியலங்க. சின்சான் இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குது பாருங்க. நான் வேலையே செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுவேன் பாத்தீங்களா? ஆனா இங்க வேலை செய்யறாங்க பாருங்க. கம்பி எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. கம்பி எல்லாம் கட்டுறாங்க. சூப்பரா வேலை நடக்குதுங்க. செம்மையா வேலை பாக்குறாங்கப்பா. வேற இந்த சின்சான் பையன் எங்க? இந்த கண்டெய்னருக்குள்ள போக முடியாதா? கண்டெய்னருக்குள்ள போக முடிஞ்சா கண்டெய்னருக்குள்ள ஓடிடுவாங்க. இங்க பைப் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்களே, இதுக்குள்ள ஒரு வேலை இருப்பாங்களோ? ஒரு வேலை போயிருப்பானோ சின்சானு? இல்லங்க, இந்த பைப்புக்குள்ளேயும் இல்லங்க. இங்க ஒரு கேரவன் இருக்கு. கேரவன்குள்ளயா போயிருப்பான்? எங்க கேரவன்குள்ள தெரியுதான் பாருங்க. கண்டிப்பா கேரவன்குள்ள தாங்க ஒளிஞ்சிருக்கான். டே சின்சானு, நீ தாண்டா கடைசி அவுட். இது பாருங்க, பழம்லாம் வச்சிருக்காங்க. இவன் பழத்தெல்லாம் கூட எடுத்து சாப்பிடுவாங்க இந்த சின்சான் பையன். சரி, நம்ம இவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவான். அண்ணா, ஒரு சின்ன பையன் கேரவன்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கான். நீங்க கேரவன்குள்ள எல்லாம் சேர்க்காதீங்க, பழம்லாம் இருக்குல்ல, அதை எடுத்து சாப்பிட கூட வாய்ப்பு இருக்கு. நல்ல வேலைங்க, அவங்க கிட்ட நம்ம சொல்லிட்டோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் 8 பேரையும் ரொம்ப சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிட்டேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.